என்பார்கள். மாற்று கருத்திற்குரிய மண் என்பார்கள். ஆனால் ஒரு மாற்று கருத்தை வைத்தால் அந்த கருத்தை கருத்தாக எதிர்கொள்கிற ஒரு முதிர்ந்த பண்பு ஒரு நாகரிக நிலை இந்த திராவிட அரசியல் கூட்டத்திடத்திலே இல்லை. ஒரு கருத்தை சகிக்க இயலாதவர்கள் சகோதரத்துவம் சமத்துவம் பேசுவது என்பது ரொம்ப வேடிக்கையானது. கருத்திற்கு அறிவுத்தளத்திலே தர்க்கத்தை எடுத்து வைத்து அதை மோதி அந்த கருத்தை தகர்ப்பதற்கு வீழ்த்துவதற்கு பதிலாக தனிமனித தாக்குதலிலும் அவர் குடும்பத்தில் உள்ள பெண்களின் மீதும் ஆபாசமான அநாகரிகமான வார்த்தைகளை வீசி விமர்சிப்பதென்பது இவர்கள் போராடி பெற்று தந்த பெண்ணிய உரிமையில் சேரும். நாம் உலகில் முதலில் பண்பட்ட நாகரிகம் அடைந்த ஒரு இனத்தின் மக்கள். உலகில் பண்பட்ட இனம் போர்க்குணமற்று போகும் என்கிறார்கள். அப்படித்தான் என் இனம் போர்க்குணமற்று தாழ்ந்து வீழ்ந்து தன்னிலை அறியாது இன்று தாய் நிலத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறது.